ராஜலட்சுமி சொல்றாங்க கிச்சனுக்கு வந்து, சம்மந்தி உங்களுக்கு கிச்சனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்காண்டி வந்தேன். கோடீஸ்வரி சொல்றாங்க வேண்டாம் சம்மந்தி, கொடுங்க சம்மந்தின்னு ராஜலட்சுமி கத்திய வாங்குறாங்க. வெங்காயத்தை கட் பண்றாங்க. கண்ணுல இருந்து தண்ணீரா கொட்டுது. கோடீஸ்வரி சொல்றாங்க சம்மந்தி உங்களுக்கு எப்படி வேர்க்குது பாருங்க, கண்ணீரா ஊத்துது சம்மந்தி, நான் தொடச்சு விடுறேன்னு துண்டை வச்சு தொடச்சு விடுறாங்க ராஜலட்சுமி. கோடீஸ்வரிய பார்த்து ராஜேஸ்வரி சொல்றாங்க விடுங்க சம்மந்தி நான் பாத்துக்கிறேன், சமைச்சா வேர்க்க தானே செய்யும். பிரியா அவர் ஃப்ரெண்டு கம்பெனிக்கு போறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு, சாரிடா உன்னை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன், வேலை இல்லாத சிச்சுவேஷன் தான் சூர்யா கம்பெனில, என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு. இத கேட்ட மகா சூர்யாவை கூட்டிக்கிட்டு ஃப்ரெண்டோட ஆபீஸுக்கு வர்றாங்க. மகா சொல்றாங்க சூர்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட, உங்களை நம்பி வந்த உங்க ஃப்ரெண்ட இப்படி நம்பிக்கை இல்லாம காயப்படுத்தி அனுப்பிட்டீங்க. சூர்யா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் ரூமை விட்டு கூட்டிட்டு போறாங்க சூர்யாவை. வீட்டுக்கும் ரெண்டு பேரும் வருத்தத்தோட வர்றாங்க. அந்த நேரத்துல தசரதன் களிமண்ணை மிதிச்சு பதப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த சூர்யா அவரும் அந்த களிமண்ணை மிதிக்கிறாரு. தசரதன் சொல்றாரு மாப்பிள்ள இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது, நீங்க பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க சூர்யாவை பார்த்து. மகாவும் கோடீஸ்வரியும் இத பார்த்துட்டு பதறி போய் ஓடியாராங்க. கோடீஸ்வரி சொல்றாங்க மாப்பிள்ள நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சூர்யா சொல்றாரு மாமாவை பார்த்து நானும் இந்த பிசினஸ பண்ணலான் இருக்கேன், அதனாலதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியும் சூர்யா சொல்றாரு. இத கேட்ட மகா சந்தோஷப்படுறாங்க சூர்யாவை பார்த்து. நாளை சந்திப்போம்.